வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போகிறது முடவா ஆட்டுக்கால் கிழங்கு சூப். உடம்புல உள்ள முடத்தை நீக்கக்கூடிய கிழங்கு. இது பார்க்கறதுக்கு ஆட்டோட கால் மாதிரி இருக்கிறதுனால முடவா ஆட்டுக்கால் கிழங்குன்னு வந்துருச்சு. இந்த கிழங்கு மலையில் உள்ள பாறையில் தான் வளரும். பாறையில் உள்ள மினரல்ஸ் எல்லாம் இது அப்சர்வ் பண்ணி வச்சுக்கும். குறிப்பாக இந்த கிழங்குல கால்சியம் நிறைய இருக்குது. அது போக நம்ம உடம்புக்கு தேவையான மைக்ரோ எலிமெண்ட்ஸும் இதில் நிறையவே இருக்குது. இந்த சூப்பை நம்ம தொடர்ந்து 15-20 நாள் குடிச்சிட்டு வந்தாலே உடம்புல உள்ள நாள்பட்ட வலி, முதுகு வலி, கால் வலி இந்த மாதிரி வலியெல்லாம் குணமாயிடும். இப்போ இந்த சூப்புக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்றதை பார்க்கலாம். முடவாட்டுக்கால் கிழங்கு 1/4 கிலோ, தக்காளி, சின்ன வெங்காயம் 10, 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி, 4 பல் பூண்டு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாகவும் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி தோல் சீவிட்டு 1-2 தட்டி எடுத்துக்க போகிறேன். ஜீரகம் 1 ஸ்பூன், பட்டை, சோம்பு, கிராம்பு, ஏலக்காய் இது எல்லாமே எடுத்திருக்கேன். இது ஆப்ஷனல் தான். இந்த வாசனை பிடிக்கலன்னு நினைக்கிறவங்க சேர்க்க வேண்டாம். மிளகுத்தூள் 1 ஸ்பூன், வாசனைக்காக கொத்தமல்லி தழை, சூப் செய்கிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி, தேவையான அளவுக்கு உப்பு, 1 ஸ்பூன் எண்ணெய். முதல்ல இந்த கிழங்குல உள்ள தோலை சீவிலாம் அதில் மேலே முடி மாதிரி இருக்கும். இதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு தோல் சீவிட்டு சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். தக்காளி, சின்ன வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணியாச்சு. இஞ்சி பூண்டு இந்த மாதிரி 1-2 தட்டி வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்தால் கூட எடுத்துக்கலாம். இந்த கிழங்கு நல்லா தோல் சீவி கழுவி எடுத்திருக்கேன். இந்த கிழங்கு நம்ம எவ்வளோ நேரம் வேக வச்சாலும் இது மசியவோ குழையவோ செய்யாது. நம்ம எப்படி சேர்க்குறோமோ அதே மாதிரி தான் இருக்கும். அதனால் இதை மிக்சியில் தண்ணி ஊற்றாமல் நம்ம அரைச்சி எடுத்துக்கிட்டோன்னா சூப்பில் ஈஸியாக எசன்ஸ் இறங்குறதுக்கு வசதியாக இருக்கும். அதனால் இப்போ இதை நம்ம அரைச்சிக்கலாம். இது மாதிரி 1-2 அரைச்சா கூட போதும். சூப் செய்கிறதுக்காக ஒரு சட்டியை சூடு பண்ணியிருக்கேன். இல்லை 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் சூடானதும் நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஜீரகம், பட்டை, சோம்பு இது எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்துக்கலாம். இந்த மசாலாலாம் பொரிய ஆரம்பித்தோடனே நம்ம தட்டி வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு இதோடு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்த்ததுக்கப்புறமா ரொம்ப நேரம் வதக்கணும்னு இல்லை, ஒரு 1 நிமிஷம் வதக்கினதுக்கப்புறமா தக்காளியை சேர்த்துடலாம். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ தக்காளியை சேர்த்துடலாம். தக்காளி வேகணும்னு அவசியம் இல்லை, ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டாலே போதும். கிழங்கையுமே ரொம்ப நேரம் வதக்கணும்னு இல்லை, ஒரு 1 நிமிஷம் சூடு வந்ததுக்கப்புறமாவே நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். கால்சியம் டெஃபிஷியன்சி இருக்கிறவங்க அடிக்கடி இதை உடம்புல சேர்த்துக்கிட்டோன்னா இயற்கையாகவே கால்சியம் நிறைய கிடைக்கும். நாள்பட்ட கை கால் வலி, உடம்பு வலி இருக்கிறவங்க இதை அடிக்கடி உடம்புல சேர்த்துட்டு வந்தோன்னா ஒரு 15 நாள் தொடர்ந்து குடிச்சிட்டு வந்தோன்னா கூட நல்ல ரிலீஃப் கிடைக்கும். இப்போ இது கூட ஒரு 3 டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 15 நிமிஷமாவது இதை கொதிக்க வச்சா தான் இதோட சூப்பில் நம்ம அந்த சத்து எல்லாமே ஃபுல்லாக இறங்கும். உடம்பு வலி மட்டும் இல்லாமல் மென்ஸ்ட்ரல் பெயின் இருக்கிறவங்க கூட இதை அந்த டைமில் எடுத்துக்கலாம், வலி குறையும். அது மட்டும் இல்லாமல் உடம்புல ரொம்ப சோர்வாக இருக்கிறவங்க கூட இதை குடிச்சிட்டு வந்தோன்னா உடம்பு ஹெல்த்தியாக இருக்கும். இது ஜென்ரல் ஹெல்த்துக்குமே ரொம்ப நல்லது. தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா இது கூடவே தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்து நம்ம கொதிக்க வச்சிடலாம். பதினஞ்சு நிமிஷமாக கொதிச்சிருக்கு. இப்போ இறக்குறதுக்கு முன்னாடி நம்ம மிளகுத்தூளும் வாசனைக்கு கொத்தமல்லி தலையையும் சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இது நல்லா இருத்துட்டு இந்த தண்ணி மட்டும் குடித்தாலே போதும். முடவாட்டுக்கால் சூப் ரெடி ஆகிடுச்சு. தொடர்ந்து ஒரு 15-20 நாள் குடிச்சிட்டு வந்தாலே நாள்பட்ட உடம்பு வலி, கை கால் வலி, ஜாயின்ஸ் பெயினுக்கெலாம் இது ரொம்பவே நல்லது, குணமாகும். இந்த கிழங்கு நமக்கு எவ்வளோ ஈஸியாக கிடைக்காது. அதனால் கிடைக்கிற டைமில் இதை தோல் சீவி நிழலில் காய வச்சு 4லேருந்து 6 மாதம் வரைக்கும் ப்ரிசர்வ் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரியான இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.